ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்வார். வந்தவங்க எல்லாரையும் ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, thank you Jesus. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலே நம்ம பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபத்தோடு கூட அப்பா பிதாவின் கரத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுப்போம். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். தேங்க்யூ லார்ட். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்தேன், தேடி வந்தேன். எல்லாருமாய் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், தேடி வந்தேன். நெஞ்சாலே அணைத்து புத்தகங்கள் கொடுத்து விரலாய் ஆறிவிட்டேன். ஆமென், ஆமென். என்னை நெஞ்சாலே அணைத்து புத்தகங்கள் கொடுத்து விரலாய் ஆறிவிட்டேன். சொல்லுவோம், நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி. ஆமென், ஆமென். நன்றி, உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எல்லாரும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எல்லாரும் காப்பவரே, மலர்வாத தெய்வம், தேவனை மகிமைக்கு பாத்திரர், எம்மை நம்மில் ஒருவரையும் மறவாத தெய்வம். எல்லாம் வாய்த்தது நன்றி ஆண்டவரே, நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு பிதாவே, அன்பான தேவா, இயேசு ராஜாவே, இரட்சகரே, ஆமென், ஆமென். ஜபத்துக்காக நாம் எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பேரை பேசி பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நாம் இங்கே வந்து செபிக்கிறது நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதியும். நாம் எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவார். எந்த தேவைகளுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அந்த தேவைகளை நிறைவேற்றுவார். நாம விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம், பயபக்தியோடு
பயபக்தியோடு கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சித்தங்கள் கூட குற்ற குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த கோல்டான நேரத்துல மழை நேரத்துல கூட ஆண்டவரே நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமைக்கு எங்களை மறவாமல் தடை செய்யாமல் அழைத்து வந்தீரே, அதற்காக நமக்கு நன்றி. எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், கை கால் வலிகள், கோல்டுகள், ஆண்டவரே ஜுரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்தில குறை இல்லை. ஆண்டவரே உடைய சமூகத்தில சுகம் உண்டு, உடைய சமூகத்தில ஆரோக்கியம் உண்டு, உடைய சமூகத்தில பலன் உண்டு, உடைய சமூகத்தில விடுதலை உண்டு, உடைய சமூகத்தில எல்லா ஆனந்தமும் உண்டு. ஆண்டவரே எங்களை போகும்போது நாங்கள் சுகத்தோடு கூட போகும்படி, பலத்தோடு கூட போகும்படி தேவனங்கள் ஒவ்வொருவரையும் தொடும். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தொடுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை தொடுங்க. ஆண்டவரே பலவீனங்கள் மறைவதாக, ஆண்டவரே சோர்வுகள் மறைவதாக, எல்லா நோய் நொடிகள் மறைந்து போவதாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அதுவரே உடைய சமூகத்தில் ஆனந்தமும் உடல் வலது வருஷத்துல பேரின்பமும் இருக்கிறது. ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு குறை இல்ல. ஆண்டவரே நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் அகன்று போகும் என்று சொன்னீர். எங்க 2 பேர் 3 பேர் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறமைக்காக நன்றி. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த வீட்டு ஓனராகிய லியோ ராஜேஷம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தாயாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தகப்பனாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த 3 பேரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து சுகபலத்தோடு காத்து சத்தியத்தை அறிகிற அறிவினால ஆண்டவரே அவர்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் தாழ்த்தி விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஆவியானவரே தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், ஆமென். வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஆனந்த களிப்புள்ள ஆண்டவரே ராகத்தோடு பாதத்தோடு கூட நாங்கள் பாடி உண்மையில தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியா எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதுதான் இந்த நாளில பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஜீவனோடு கூட காத்து இதோ இந்த இடத்துல நம்ம கூடி வந்து அவருக்கு நன்றி சொல்லவும், ஸ்தோத்திரம் பண்ணவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும், அநேகருக்காக ஜெபிக்கவும் தேவன் நம்ம ஒவ்வொருவரும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு பாருங்க, நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பிளஸிங் வேர்ட், ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி, கர்த்தரோடு கூட இருங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம், Proverbs 28 verses 25. Thank you, Lord. Needi Kanta. The greedy man stirs of strife, but he who trusts in the Lord will be enriched. Amen. Amen. ಆಸೆ ಬುಡುಕನು ಜಗಳವನ್ನು ಎಬ್ಬಿಸುವನು, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಡುವವನು ಪುಷ್ಟನಾಗುವನು. Yes, thank you, Lord. தமிழ்ல படிங்க. பெருநெஞ்சம் பழத்தைக்கு கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Yes, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Who trust in God they will live. அதோடு கூட நம்பிக்கையாய் வைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாராமா? வாழ வைப்பாராம், செழிப்பாய் வைப்பாராம். ஆகவே இந்த நாளிலே ஜெபத்தொட்டு செய்திகள் புஸ்தகத்திலே பாடலர் 388, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் போற்றி புகழ்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் எனக்கு அருண் சுவையை உண்ண கொடுக்கிறேன், அதை திருப்தியாக்கி செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் திறப்பு கொடுத்து உங்க கரங்களில் இருக்கிற பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாத உங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களி
களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நிரந்தேவன் தேடுவினாதமுடே. தேவனே நிரந்தேவன் தேடுவினாதமுடே. மகிமை மாற்றுகிறேன் உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை மாற்றுகிறேன் உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கிறேன். சொல்லலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழும்போது என்ன சொல்றது பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அருட்சுவை ரொம்ப உணவு எப்படி இருக்குமோ ரொம்ப சுவையா இருக்கும் போது அதை திருப்தியாய் சாப்பிடுவோம். அது போல அவரை போற்றி புகழும் போது அந்த திருப்தியை நாம் கொண்டு வர வேண்டும். ஏனோ தானே என்று சொல்ல மனதார அதான் வசனம் சொல்கிறது, என்னை உன் முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு என்னை தேடிவர் என்று சொன்னால் கண்டறிவீர்கள் என்று சொல்கிறது. ஆகவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த உன்னதமான தேவனை எல்லாருமாய் துதிக்கலாமா, ஸ்தோத்திரிக்கலாமா? வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. ஆமா, இது உங்களுடைய நேரம், தேவனை துதிக்கிற நேரம். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு உறவு. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பது அருள்சுவை உணவு உண்பது போல திருப்தியாய் தேவனை துதிக்கணும். ஆரோக்கியா இல்ல, திருப்தியாய் துதிக்கணும். ஏதோ ஒரு நேரத்துல நம்ம ஒரு உணவு சாப்பிட்டா ஒரு சில நேரத்துல திருப்தியே இல்லை, எனக்கு மறுபடியும் பசியா இருக்கிறது, ஒரு சாப்பிட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகவே அந்த ஒரு உணர்வோடு கூட இல்ல, ஒரு திருப்தியா தேவன் நாம துதிக்கும் போது நமக்கு தேவன் அளவை நாம ஆசீர்வதிப்பார். லாட்டில் மட்டும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்க துதியை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். அப்போ ஜெப விண்ணப்பங்கள் போவதற்கு முன்பாக நாம் தாத்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இசப்பா, என்னுடைய விண்ணப்பங்கள் ஏராளமா இருக்கிறது. நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நீ முழந்தாள் படி போடுவதற்கு முன்பாகவே, நீ ஆண்டு சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே உங்க விண்ணப்பம் என்ன என்று நான் அறிவேன் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு வேதனைகள், ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கிறது. ஆகவே இயேசப்பா, என்னை நோக்கி ஆண்டவரே பார்க்க, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை கவனிக்க வந்திருக்கிறீங்க, என் வியாதிகளை குணமாக்க வந்திருக்கிறீங்களே என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாங்கி ஒப்பு கொடுக்க போகிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க. அந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க கண்ணீரை காண்பவரே உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தமுள்ளே சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, அவர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. உம்மால் கூட எல்லாம் கூட இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூட எல்லாம் கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்மேல் மனதுருக்குகிறது. கணவனை நம்பி, பிள்ளைகளை நம்பி, உற்றார் உறவினர்களை நம்பி எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்த்தோம். ஆகவே முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசப்பா, ஊழியக்காரர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பாதிரிமார்களை, சிஸ்டர்களை, பிஷப்மார்களை, கன்னியர்களை, இதோ பாஸ்டர்ஸ்களை, வேத வசனம் சொல்ற எல்லா எவாஞ்சலிஸ்டுகளை அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். சத்தியத்தை சத்தியமா எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவங்க மனைவி பிள்ளைகளை, அவங்க தாய் தகப்பனை, அவங்க கூட பிறந்த உறவுகள் எல்லாம் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இவங்க ஊழியர்களுக்கு எந்த ஒரு தடைகளும் அவர்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே இதோ அயல் நாடுகளுக்கு சென்று ஊழியங்களை செய்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுமே கூட ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா, அயல் நாடுகளில் சென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா என்று சொல்லி இந்த நம்ம சகோதரர் குரூஸ் திவாகரன் கூட வருகிற நாட்களில் அவர் துபாய் பகுதியில ஊழியத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்களை போல நிறைய பேர் இந்த வெளியூர் பிரயாணங்களையும் வெளியூருக்கு மினிஸ்ட்ரிகளையும் செய்து கொண்டு வராங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜம்ப் பண்ண எல்லாரும் ஒன்று சேருங்க. எல்லாரும் ஒன்று சேருங்க. நீங்கள் செல்லுகிற ஒவ்வொரு சமயங்களிலும் அந்த பாஸ்டர்மார்களும் எந்த சர்ச்சுக்கு போறீங்க அந்த ஃபாதர்மார்கள் பேர்களை சொல்லி ஜம்ப் பண்ணுங்க. ஆமா, அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியம் ஜீவன் வேண்டும். ஒவ்வொரு நாமத்தினால் எல்லா ஊழியர்களும் நல்ல பிதாவே. அடுத்ததாக நாம வாழ்கிற பகுதிகளில் நாம் இருக்கிற இந்தியா தேசத்தில் அந்த
ஆண்டகத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். இங்க பாருங்க, நம்ம நல்ல ஒரு சுகத்தோடு இருக்கிறோம். ஆனா நிறைய தேசங்களில கலவரங்கள், நிறைய தேசங்கள் கண்ணீர்கள், நிறைய தேசங்கள் இந்த மழையினால அநேக பாதிப்புக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு இருக்க இடமும் ஒரு குடும்பங்களும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்தப்பா, எங்கும் உள்ள எல்லா தேசங்களையும் கருத்துல போடுறோம். நாங்க வாழ்கிற பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லைகளை கர்த்தர் உருவாக்குங்க ஆண்டவரை. ஆண்டவரை சமாதானத்தை தாங்க ஆண்டவரை. எல்லா வித பொய்த்தனங்களை மாற்றி போடுங்க. இதோ இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுப்போம். அவர்களை நல்வழியில நடத்தின ஏழை எளிவர்களுக்கு போய் சேர வேண்டிய காரியங்கள் போய் சேர வேண்டும். இது ஒவ்வொரு ஏழைகளுக்கும் அவர்கள் என்னதான் அவர்களுக்கு அப்ளிகேஷன் அதெல்லாம் ஃபுல்பில் பண்ணணும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து இந்தியாவும் இந்தியா தேசத்து தலைவர்களுக்காகவும் நம்ம எந்தெந்த ஏரியால இருக்கிறோம், நம்ம ஏரியாங்களில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவைகள் நிறைய இருக்கிறது. அவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாமா? தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. அப்படி எல்லாரும் ஒன்றாய் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. எஸ், நீங்க வாழ்ற பகுதி, நீங்க இருக்கிற இந்தியா தேசம், நீங்க இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற தலைவர்மார்கள், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், யாராலும் ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமா, வசனம் சொல்லி நீங்க சமாதான ஜீவனம் பண்ணணுமா? உங்க தேச தலைவர்களே ஒப்பு கொடுங்க. இந்தியா தேசத்துக்காகவும் வேர்ல்டுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி. இந்தியா தேசத்தை ஆண்டு நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல ஆலோசனைகளை தாங்க ஆண்டவரே. எல்லா செடிகளையும் நீதியோடும் நியாயத்தோடும் அன்போடு நடத்த அவர்களுக்கு போதுமான ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. என் கர்த்தரை அப்படி ஆசீர்வதிக்கிறமைக்காக இல்லை என்றது இல்லை என்றும் ஆம் என்றதும் ஆமேன் என்று சொல்லி அவர்கள் தேசத்தை உண்மையாய் நடத்த உதவி செய்யுங்க அப்பா. எல்லா ஆளுநர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பகுதிகளில் எத்தனையோ தேவைகள் ஆண்டவரே, அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிறமைக்காக மக்கள் நன்றி. நல்ல இடங்களில் தண்ணீர் வேணும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக மக்கள் நன்றி. எத்தனையோ இடங்கள்ல மழை வந்து எத்தனையோ வீடுகளில் தேசங்களில் அழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மனம் இறங்குங்க இயேசு சுவாமி. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க தகப்பனே. எங்கள் பாரத தேசத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களை அறிகிற அறிவினால எல்லா ஆண்டவரே எங்க தேச தலைவர்கள் உங்களை அறிகிற அறிவு வரட்டும் தகப்பனே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக மக்கள் நன்றி 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 நன்றி. எத்தனையோ ரோடு சரியில்லாம இருக்குது ஆண்டவரே. பள்ளங்கள் மேடுகள் எத்தனையோ ரோடுகள் ஆண்டவரே. ஆண்டவரே இதை நடத்துகிற ஆளுநர்கள் நீட்டான ரோடுகளை போட கர்த்தர் உதவி செய்யுங்க சொல்லப்படு. கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி நன்றி. ஏசப்பா அற்புத நாமத்திலே எங்க தேசத்தையும் தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேவன் நம் கையில நிறைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சில பிள்ளைகளுக்கு கர்ப்பக்கலைகள் இல்லாமல் இருக்கும். ஆகிய ஆண்டவர் கர்த்தர் ஏசப்பா என்னை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது 1 2 3 4 5 எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஏசப்பா எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாது இருக்கலாம், ஒருவேளை வேலை கிடைக்காம இருக்கலாம், இது அந்த கர்ப்பம் தரிக்காம இருக்கலாம், பிரசவத்துக்கு காத்து இருக்கிறார். இவர்கள் எல்லாம் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கையில கொடுத்த பிள்ளைகளை ஏசப்பா எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் நீதியோடும் நியாயத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே உமக்கென்று நாங்க அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் அப்பா என்று சொல்லி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்க நம்ம சகோதரி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கணவனும் என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் அது யார் இருந்துச்சுன்னா விஜய நாயகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கணவன் சேகர் மற்றும் ஷர்மிளா மற்றும் விஜயகுமார். இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும் என்று சொல்லி சால்வேஷன் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் சொல்லிக்கிறார். அது போல நம்ம குடும்பத்துல பாருங்க நிறைய பேர் வேதத்தை படிக்காதவங்க இருக்கலாம். வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா அதை தியானிக்காம இருப்பாங்க. சப்பா எங்கள் குடும்பங்கள்லாம் உண்மை அறிகிற அறிவு வரணும் ஆண்டவரே. உண்மை தேடணும் ஆண்டவரே. வாரத்துல ஒரு நாள் உங்க சமூகத்தை தேடி போனோம் ஆண்டவரே. உங்க சமூகத்தை நாங்க நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த திருப்பு கொடுத்து சால்வேஷனுக்காக ஜம்ப் பண்ணலாமா? எல்லாரும் ஜம்ப் பண்ணணும். உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கணவனைகளை பேரை சொல்லுங்க, பேரை சொல்லி ஜம்ப் பண்ணுங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார், கர்த்தர் அதை கேட்கிறார். நன்றி நன்றி. உங்க கணவன்மார்களை விட்டுடுங்க. மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத பிள்ளைகள், மனம் திரும்பாத மாமியார் மாமனார் யாரா இருந்தாலும் சரி
அவங்க எல்லா ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. வேதத்தின் ஞானத்தின் பிள்ளைகள் நடத்தப்பட வேண்டும். தேங்க்யூ நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்குள்ள எல்லா பிள்ளைகளோட கருத்தில் ஒப்பு கொடுங்க. இப்பொழுது குடும்பங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அது ஏதுவா இருந்தாலும் இந்த இடத்துல ஜெபித்து போனது நிமித்தம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நிரப்புதற்காக நன்றி சொல்லுகிறோம். பெரிய பிள்ளைகள் வண்டிகளை ஓட்டி போறாங்க ஆண்டவரே. வாகனங்களை ஓட்டி செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலைக்கு செல்றாங்க, காலேஜுக்கு போறாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக கேப்ஸ் இருக்குது ஆண்டவரே. அந்த கேப் டிரைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்கூல் டிரைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதிக்கிற மீக்காக நன்றி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கட்டும். உங்க பேரை சொன்ன சேகரையும் ஷர்மிளாவையும் விஜயகுமாரையும் இயேசுவின் நாமத்தினாலே உண்மை அறிவை கொடுக்கிறதுக்காக நன்றி 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 நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரே, அவங்க வீட்டுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களோ, கணவனோ கூட பிறந்தவர்களோ மகனோ மகளோ மாமியாரோ மாமனாரோ யாரா இருந்தாலும் சரி, யூடியூப்ல ஆண்டவரே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ரட்சிப்பை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. காலம் கொஞ்ச நாள் இருக்கிறது. அந்த காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்கிறேன். அந்த காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருத்தரும் தொடுங்க. ஏசப்பா நாமத்துல புகழ் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக கடன் பிரச்சனை எல்லாரும் பயங்கரமான ஒரு வேதனைக்குள் கடந்து போய்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தகப்பன்மார்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களோட சம்பளங்கள் அந்த வீட்டுக்கு போதுமான ஆள் இல்ல, அதுக்கும் மேல இருக்குது. ஆகவே சப்பா ஒவ்வொரு சம்பளங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து, முக்கியமாக கடன் பிரச்சனை எல்லா தேவைக்கு மேல இருக்கிறது. நிறைய பிள்ளைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க, நைட் டியூட்டி பண்றாங்க, டே அண்ட் நைட் டியூட்டி பண்றாங்க. பிள்ளைகள் எல்லாம் விட்டு வெளியூர்களுக்கு சென்று பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம மத்தியில மக்கள் பெயிட்டா அந்த மக்கள் வருகிற நாட்களில இது வெளியூருக்கு என்று சொல்லி அநேக பிரயாசங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த மக்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அந்த மக்களை போல நிறைய பேர் வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைத்தும் நல்ல சம்பளங்கள் இல்ல, நல்ல சம்பளங்கள் வந்தாலும் கடன் தீர முடியாத பிரச்சனையா இருக்கிறது. நிறைய பேர் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த கடை வச்சு வியாபாரம் பண்றாங்க, காய் வச்சு வியாபாரம் பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன பிசினஸ்ங்க. இதோ பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க, பெயிண்டரா இருக்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, இதோ நான் ஒரு பெயிண்டரா இருக்கிறேன், எனக்கு ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்குது, என் தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் என்று சொல்லி அந்த தகப்பனார் சொல்லிக் கொண்டாங்க. அது போல நிறைய வேலைகளை கொலுசு வேலை செய்ய இருக்கிறாங்க, கார்பெண்டர் வேலை செய்யறவங்க, சின்ன சின்ன கடைகளை வச்சு வியாபாரம் பண்றவங்க. ஆகவே எல்லாரும் அந்த கருத்துல கொடுக்கலாம். ஏசப்பா அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சம்பளங்களை ஆஸ்வதித்து கொடுங்க ஆண்டவரே. தேவைகள் நிறைய இருக்குது ஆண்டவரே. வாங்கின கடன்களை அவங்க திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, சம்பளங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீதி எடுத்து வைத்து அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென் 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 ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஏசப்பா கடன் பிரச்சனை, வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் இறங்கி ஆமென் 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 ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா ஃபைனான்ஸ் நீதிகளை கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைகளை தந்து நீதி எடுத்து வைத்து அநேகருக்கு உதவிகரமாய் அவர்களோடு மாற்றுகிறதுக்காக நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக வியாதிப்பட்ட பிள்ளைகளை எல்லா ஆண்டு கருத்துல கொடுக்க போகிறோம். வெளியிடப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஆண்டு கருத்துல கொடுக்க போகிறோம். இந்த நாளில பாருங்க,
மேரி அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கோல்டு ஃபீவர், அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். மகள் சுந்தரி அந்த மகள் கொடுக்கிற கால் வலிகள் கர்த்தர் நீங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல அவங்க மகனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் மகனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி மகனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல மணி பிரதர் கூட நாட் வெல், அவர் ஃபீவர் கோல்டில் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாங்க. மகள் அசுந்தா அவளுக்கு இந்த லெப்ட் லெக் பயங்கரமான பெயின்ல இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல மகள் பிரமீளா அந்த மக்கள் கூட உடல் நோய்கள் இருந்து அவங்க கடந்து போகிற டெஸ்ட்ல நல்ல ரிசல்ட்டுகளை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் பிரமீளாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல நம்ம தட்சமா நேற்றெல்லாம் கோல்ட் ஆகி மூச்சுலாம் விட முடியாத பயங்கரமான வேதனைக்குள் இருந்து இன்று கர்த்தர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற அந்த தாயாருக்கு பரிபூர்ண விடுதலைகளை கர்த்தர் காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு கூட விசுவாசத்தோடு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாரும் விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஸ்கின் அலர்ஜினால இருக்கிறதான தாத்தி மற்றும் தாஸ் அவர்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் ஸ்கின் அலர்ஜி எல்லாம் மாற்ற போகிறோம். ஊழியக்காரர்கள் இருக்கிற அந்த கால் வீக்கங்கள், கால் வலிகளும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். இன்னும் அநேக பிபியாலும், சுகராலும், தைராய்டாலும், கேன்சராலும், இன்னும் கோல்டு ஃபீவர், அநேக பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, நாங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையோடு ஆண்டு சமூகத்துல வெற்றி பெற்று போகணும், சாட்சி பெற்று போகணும், சுகம் பெற்று போகணும். ஆகவே கரைகளை உயர்த்துங்களா? கரைகளை உயர்த்துங்க ஏசப்பா. நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் கரைகளை பிடித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா, வியாதிகளோடு வந்திருக்கிறேன் ஐயா, பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை கண்டு என் முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்குது. உங்க கரைகளை உயர்த்துங்க. ஏசப்பா பாக்குறாரு, ஏசப்பா உங்க கரத்தை பிடித்துக் கொள்றாரு. உங்க கரத்தை அவர் பக்கமா நீட்டுங்க, நீட்டுங்க. ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, 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 நன்றி. உமக்கே நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, பலவீன பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு பலவீனங்களை சுசுவாமி, பலவீனங்களை அகற்றுங்க தகப்பனே. ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே, உடல் ரீதியாய் மன ரீதியாய் இருக்கிறது என்று சுவாமி. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களெல்லாம் தொடுங்க இயேசு சுவாமி. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் நடக்க முடியாத முட்டி நோக்கள் ஆண்டவரே, பாத வலிகள் இயேசு சுவாமி. விசாசான்கள் அவர்கள் ஆண்டவரே தேவனை தேடக்கூடாதபடிக்கு தடங்கி செய்கிற அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றும் ஆண்டவரே. உடைத்து போடுங்க தகப்பனே. ஆன்மீகள் எல்லாம் மாற்றுங்க இயேசு சுவாமி. நீங்க தேவனை செய்கிறதுக்காக உங்க ஒருத்தராலதான் முடியும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய் என்று சொல்கிறேன். இந்த விசுவாசத்தோடு இந்த பெட்டிஷன் ஏற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆன்லைன் மூலமா எத்தனையோ பேர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வீதியில போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இயேசு சுவாமி. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. மனவேதனையை போக்குகிறமைக்காக உமக்கு நன்றி. சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற ஊழியக்காரரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும் இயேசு சுவாமி. நீங்க சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கடந்து போனோமோ போகட்டும் ஆண்டவரே. நீங்க கட்டளை இடுங்க, எதெல்லாம் நிற்கணுமோ அதெல்லாம் நிற்கட்டும் இயேசு சுவாமி. உங்களுக்கு பிடிக்காதது கடந்து போகட்டும், உங்களுக்கு பிடிக்கிறது எங்கள் வாழ்க்கையில நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்கிறமைக்காக உங்களுக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பா இந்த அடிமைகளுக்கு கொடுத்துதான் இந்த இல்லத்துக்காகவும் நன்றி 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 என்று சொல்லி ஏசப்பா அற்புத நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு இந்த கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஒரு குழந்தைக்காக நம்ம எப்பவுமே ஜம்ப் பண்ணோம் இல்லைங்களா, எப்சிபா குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை தேவன் கடந்த நாட்கள்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு நாளைக்கு அந்த மக்களுக்கு குளுக்கோஸ்
காலையிலும் மாலையிலும் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்களா. அதுக்காக அந்த தாய் தகப்பனார் விசுவாசத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டெஸ்டுக்காக போயிருக்கிறாங்க. அந்த குளுக்கோஸ் எல்லாம் இல்லாமலே கர்த்தர் பரிபூர்ண விடுதலை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு ஹேண்டிகேப்ட் குழந்தை, கர்த்தருடைய ஸ்பெஷல் குழந்தை. அது தொடர்ந்து அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ண அந்த குழந்தையை போல எத்தனை ஹேண்டிகேப்ட் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ கர்த்தர் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஏற்ற மருந்தாகும், தாயாகும், தகப்பனாகவும் இருந்து அந்த பிள்ளைகள் எதுக்காக அழுது, எதுக்காக என்ன சொல்லுதுன்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே அந்த ஸ்பெஷல் சைல்டுகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி அனுதின ஜெபங்களிலே ஜெபிக்கலாம். கர்த்தர் அந்த குழந்தையை அதிகமாக ஆசீர்வதித்து அதே தாய் தகப்பன் சாட்சியாக வாழும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு இல்லை, இவர் யாருமே இல்லை. இயேசு சுவாமி, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு எல்லாமா இருக்கட்டும் தகப்பன். உண்மைத்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உண்மையன்றி எங்களுக்கு வேற யாருமே கதி இல்லை. எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம ஜெபித்தோம். எல்லா ஜெபத்துக்கும் அற்புதங்களை நாம பெற்றுக் கொள்கிறோம். வேதவசனம் கேட்பதற்குமாக ஒரு சிறிய கோரஸை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம கடந்து செல்வோம். தேங்க்யூ லார்ட். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்விலே. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்விலே. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அல்லேலூயா. அவரே நம்பியிருப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆகவே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் உண்டாகும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறோம். அவர் நாம மகிமைக்காக நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா வேண்டுதல்களுக்கும், எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும்போது ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? ஆம் என்றும் ஆமென் என்றும். அல்லேலூயா. அதனாலதான் ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரே பொருளாய் ஆமென் என்று சொல்றோம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் அதான், அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே. ஆக இந்த மத்தியான வேளையில வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல வருகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதுல விசேஷமான ஜெபம் நம்முடைய பாப்பா குழந்தை எப்சிபாவுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எஸ்ஐ 62 அதிகாரத்துல 3 வசனங்களை நாம வாசிப்போம் என்று சொன்னால், எப்சிபா என்றால் நான் விசாரிக்கிற தேசம் என்று அர்த்தம் சொல்கிறது. ஆக கட்டாயமாய் எப்சிபாவை தேவன் விசாரிப்பார். அவருடைய தாய் தகப்பன்மார் படுகிற எல்லா பிரயாசங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அதனுடைய தேவைகளை நிச்சயமாய் தேவன் சந்திப்பார். நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறவர். நம்முடைய ஒவ்வொரு பேர்களுக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால நாம் ஆண்டவரிடத்துல மன்றாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாய் எப்சிபா வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அதே போல நம்ம சேவா நகர்ல இருக்கிற ரெஜினா வாலண்டினா, அதாவது நம்ம வயலட் அவங்க ஃப்ரெண்டு, அவங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பழைய வீட்டை நாங்க இடிச்சுட்டு புது வீடு கட்டணும், எங்களுக்கு நல்ல ஒரு லோன் கிடைக்கணும்,
அந்த நல்ல ஒரு பேங்க் கிடைக்கணும், நிறைய அதிகமான இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாங்க ஜெபம் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் ஒரு கடந்த வாரம் ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த இருக்கிற வாலிப மகனுக்கு நல்ல வேலை செய்யறாரு ஐடி கம்பெனில. அந்த மகனுக்கு நல்ல ஒரு பேங்க்ல இருந்து அவருக்கு லோன் கிடைச்சிருக்குது. அந்த வீட்டை வந்து தரமரமா இடிச்சுட்டு அந்த பாயா போறதுக்கு முன்னால காலையில எங்களை ஜெபம் பண்றதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நல்ல அற்புதமான ஒரு இடம், நல்ல பெரிய இடம், சேவா நகர்ல ஒரு பெரிய இடம். நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த பைனான்ஸ் கிடைக்க, அந்த லோன் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. அந்த குடும்பம் கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அதே போல அனுதினமும் நான் இந்த ஆட்டோல கொண்டு போற டாமினிக் அவர்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறாராம். இந்த ஒரு வாரமா அவரு வேலைக்கு போல, ஆஸ்பத்திரியும் கைமா இருக்கிறாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் கேட்டாங்க. டாமினிக் அவர் ஏற்கனவே அவருக்கு ஸ்ட்ரோக்கா இருக்குது. பேங்க்ல ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்யறாரு. நல்ல படிச்சிருக்கிறவர், நல்ல ஒரு ஆபீசர். அவர் அந்த ஆபீஸ் உள்ள போகும்போதெல்லாம் ஒருத்தரும் அவரை பார்த்து விஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளு. அவர் இன்னைக்கு நடக்க முடியாத பலவீனமா இருக்கிறாரு. அவருக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இன்னும் இப்படி அநேக காரியங்களை சொல்ல. ஆர்டி நகர்ல இருந்து கூட ஜாய்ஸ் என்ற ஒரு சகோதரி, அந்த சகோதரி கூட நீண்ட நாட்களுக்காக அவங்க பேங்க்ல இருந்து அந்த வேலையை எப்படின்னா நீக்கணும், அந்த பொம்பளையை தொடுத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜரை என்னென்னமோ பண்ணி அவங்கள வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க பெரிய காரியங்களை செய்து அவங்களுக்கு அதே பேங்க்ல வேலை கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால வருகிற சனிக்கிழமை 27ஆம் தேதி அவங்க வீட்டுல வந்து மத்தியான வேளையில ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்காக அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஆர்டி நகர்ல. இந்த மாதிரி நிறைய ஜெபங்களை இங்க நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில கூட தேவன் மகிமையான காரியங்களை செய்து அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சகோதரி செவி சொன்னது போல நம்மை முழுமையாய் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கும் கூட நம்ம எல்லாருமாய் பைபிளை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்க போகிறார். அதாவது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் பிதாவை நோக்கி, ஆவியானவர் நாம் ஜெபம் செய்யும் போது எப்படி நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஜெபம் பண்ணும் போது எப்படியெல்லாம் நாம ஜெபம் பண்ணோம் அப்படின்றத கூட இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அனுதின செய்யற அந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம சற்று நாம ஆராய்ந்து பார்க்க போறோம். எல்லாரும் மேத்யூ 6th சாப்டர் எடுத்துக்கங்க. இந்த ஸ்கிரீன் எடுத்துருமா ஃபுல்லா, ஏன் டிஸ்டர்பன்ஸ் எடுத்துருங்க ஃபுல்லா, இல்ல எடுத்துட்டு அண்ணன் விட்டுருங்க. இது டோர் மேல போடு. எடுத்துக்கோங்க மேத்யூ 6th சாப்டர். அதுல சீக்கிரமா இங்க வந்து அதுல விசேஷமான ஜெபம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெபம். 6ல இருந்து படிக்கலாம். ஒரு வசனம் இங்கிலீஷ்ல இருக்குதுங்க மட்டும். 6th சாப்டர், மேத்யூ 6th சாப்டர் 6 to 13 வரைக்கும் ஒரு வசனம் அப்படியே படிங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம். But when you pray, go to your room, close the door, and pray to your Father who is unseen, and your Father who sees what you do in private will reward you. Amen. And when you pray, do not use vain repetitions as the heathen do, for they think that they will be heard for their many words. Amen. Do not ye therefore like unto them, for your Father knoweth what things ye have need of before ye ask him. Amen. In this manner, therefore pray, Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் படிங்க அப்படியே. Give us today the food we need. எல்லாரும் படிங்க. Forgive us the எல்லாருக்கும் wrongs we தெரிஞ்ச have ஜெபம். done, as
Do not bring us to harm, testing, but keep us safe from evil. 13 வரைக்கும். Amen. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதுதான் வருஷத்துக்கு 365 நாளும் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம் இல்லையா? 365 நாளும் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஒரு முறை செஞ்சா பத்தாது, ஒரு நாளைக்கெல்லாம் செஞ்சுன்னு இருக்கா. இதனுடைய பலனை கட்டாயமாய் நீங்க பார்ப்பீங்க. எந்த ஜபத்தை செய்றீங்களோ இல்லையோ, இந்த ஜபத்தை ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமையடையும். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, 6வது வசனம். நல்லா படிங்க. நமக்கு நீ எப்படி ஜெபிக்கணும், இவ்வளவு நாள் நீங்க நாம எப்படி ஜெபம் பண்ணணுமோ தெரியாது. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கற்றுக் கொடுக்கிறார் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை இதே வசனத்தை நீங்க எத்தனையோ முறை படிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா இன்றைக்கு ஒரு புதிதாய், நேற்றைய நாள் இல்ல, முந்தா நாள் இல்ல, போன வாரம் இல்ல, போன மாசம் இல்ல, போன வருஷம் இல்ல, இன்றையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஜெபம் பண்ணும்போது எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது தான் போன் வரும், ஜெபம் பண்ணும்போது தான் கதவு தட்டுவாங்க, அப்பதான் பேத்தி வரும், பேரன் வருவான், இவன் வருவான், அவன் வருவான், யாரோ வருவாங்க. எப்போ? ஆமா, ஜெபம் தடை பண்ணணும் இல்லையா? ஜெபம் கேட்கப்படக்கூடாது. நீங்க நிம்மதியா ஜெபம் பண்ணக்கூடாது. அதனாலதான் சாத்தி இருக்கதுவே போன என்ன பண்ணு, சைலண்ட்ல பண்ணு. எந்த சோனியா காந்தியா நமக்கு யாரும் போன் பண்ண போறது இல்ல இல்லையா? போனை சைலண்ட் பண்ணி ஜெபம் வரும்போது மாத்திரம் இல்ல, முடிஞ்சா ஆஃப் பண்ணியே வைங்க, பரவாயில்ல. அமெரிக்கால இருக்கிற ஊழியக்காரர் பெனியன், அவருடைய தாயார் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, நல்லா கவனிக்க. அப்போ ஒரு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அவரு வீட்டுக்கு வரும்போது, ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அவங்க அம்மாக்கு போன் பண்ணாராம். அவங்க அம்மா போனே எடுக்கல. அவர் நடந்த சம்பவங்க அவர் சாட்சி சொல்றாரு. அவர் அவ்வளவு பெரிய அமெரிக்கா தேசத்துல அவ்வளவு பெரிய ஆள், அவர் அவ்வளவு பெரிய மனுஷன், அவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர். அவர் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணும்போது அவங்க அம்மா எடுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தனும் அவங்க அம்மா அவனை பார்த்து திட்டினாங்க. அவ்வளவு பெரிய ஊழியக்காரர், அவர் ஊழியக்காரருக்கு இவர் தான் காரணம், இந்த அம்மா தான் காரணம். ஆனா திட்டினாங்க. உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு புத்தி இல்லை, நான் ஜெபம் பண்ற நேரத்தில் நீங்க ஏன் போன் பண்ண? யாருன்னா சொல்லியிருப்போமா? ஆமா மேடம். அவர் அவங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நான் என் அப்பாவோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கேன், தான் ஜெபம். நிறைய பேருக்கு தெரியாது. I will speaking to the Lord God. நான் என் அப்பாவோடு கூட பேசிருக்கும் போது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, ஏமா போன் எடுக்கல அப்படின்னு. அதனாலதான் இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்றாரு. ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ண, கதவு போட்டு தனியாக இருந்து ஜெபம் பண்ணு. இங்கதான் சொல்லி பாருங்க, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அந்நியர்களை போல, அடுத்தவங்களை போல, வீண் வார்த்தைகளை அழக்காதீங்கள். வீண் வார்த்தைகளை சொல்லி, இதை சொல்லி, அதை சொல்லி, இங்க போய் அங்க போய், அங்க போய், அங்க போய், வீணான வார்த்தைகளை சொல்லி அழப்பாதிருங்க. உங்க ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கணும். பவுல் சொல்றார், நான் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், உண்மையோடு ஜெபம் பண்ணுவேன். நம்முடைய ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கணும். எப்சிபாவுக்குனா எப்சிபாவுக்கு தான் ஜெபம் பண்ணணும், தச்சமாவுக்குனா தச்சமாவுக்கு தான், ஜெஸ்யமாவுக்குனா ஜெஸ்யமாவுக்கு தான், அசுந்தாவுக்குனா அசுந்தாவுக்கு தான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களா, காயிலா இருக்கிறவங்களுக்காக அதுக்காக மாத்திரம், பைனான்ஸ்க்காக ஜெபம் பண்ணாங்களா, பைனான்ஸ்க்காக மாத்திரம், இதான் கருத்தோடு ஜெபம் பண்றது. அநேக வார்த்தைகளை சொல்லி அஞ்ஞானிகளை போல இதாயிடணும், அதாயிடணும், அதாயிடணும் அப்படின்னு சொல்லி வீணான வார்த்தைகளை சொல்லி உன் ஜெபத்தை அப்படியே வராத. நீ ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள எங்க எல்லாரும் தூக்கிருப்பாங்க.
ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு ஜெபம் பண்ண வச்சாங்க. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவரே, இந்த நோயாளிகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, கண்ண முடியும் ஜெபம் பண்ணி இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அமெரிக்கால இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, இஸ்ரேல்ல இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, இங்க இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, அங்க இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்துல அப்படின்னு சொன்னோன்னா அந்த அப்பா வந்து செத்துக்கிறாங்க. ஐயோ ஜெபம் பண்ணுமே, என்னாச்சு அண்ணனா? எப்போ இதாயிட்டாரு? நீங்க அமெரிக்கால இருக்கும் போதே செத்தாருங்க பாருங்க. நான் சொல்லுங்க, எங்க வசனம் என்ன சொல்லுது படிமா, அந்த வசனத்தை மறுபடியும் நெத்தி நிதானமா படிங்க. அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். வீணான வார்த்தைகளை சொல்லி அழப்பாதிருங்கள், அவர்களை போல நீங்க செய்யாதிருங்க. இதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர், எப்படி ஜெபம் பண்ணணும். அடுத்த வசனம், அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், நம்ம தேவையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமே, ஏன் ஜெபம் பண்ணோம்? அவரை நம்ம குறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஏன் பின்ன நம்ம ஜெபம் பண்ணோம்? ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகளை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஒரு சிலருக்கு கேட்டாலே கிடைக்க பண்ணுங்குது இல்லையா? அப்போ ஒண்ணுமே கேட்காத எல்லாருக்கும் உனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீ கோயிலுக்கு வருவே? நீ ஜெப கொடுத்துக்கு வருவ? இல்லைங்க, அங்கே வீட்லயே டிவி முன்னால ஆறாம ரிமோட்டை கையில பிடிச்சுன்னு உட்காந்துருவேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு சில பலவீனங்களை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க, அது நல்லது. சொல்லுங்க, நல்லது. அது அவளுக்கு வந்து வியாதி நிமித்தம் 3 முறை அவர் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. நான் ஆண்டவரே காலையில இருந்து 3 முறை ஜெபம் பண்ணுகிறேன், ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டே ஆண்டவரே போதும் மகனே, என் கிருபை உனக்கு இருக்குது, போ. நீ உனக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருதோ, நீ அப்பெல்லாம் ஜெபம் பண்ற இல்லையா, அப்பெல்லாம் என் பலன் உனக்கு வரும், போ. சொல்லுங்க அல்லேலூயா. இதாங்க விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த மாதிரியான ஜெபத்தை தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப லாங்கா இழுத்து ஜெபம் பண்றது இல்ல. நம்ம பிரேயர் பண்ணும்போது ஷார்ட்டா ஸ்வீட்டா ஜெபம். எப்படி சொல்லணும்? ஷார்ட்டா, அதே நேரத்துல ஸ்வீட்டா இருக்கணும். ஆமென். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபம் பண்ணும்படிய இடமாவது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்ல, இந்த ஜெபம் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலகிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே. இந்த ஜெபம் தாங்க பரலோகம் வரைக்கும் போய் சேருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. பரலோகம் வரைக்கும் போய் சேருங்க. இஸ்லாமிக் சகோதரி ஒரு தாயார் இந்த ஜெபத்தை செய்துதான் அவங்க பரலோகம் போய் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த விசேஷமான ஒரு ஜெபம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, தேவனுக்கு மகிமையான காரியங்களையும், நமக்கு வேண்டிய காரியங்களையும், நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய காரியங்களையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களும், அனுதின ஆகாரம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். தியானம் பண்ணிருக்கிறீங்களா? நீங்க நிறுத்தி நிதானமா படிங்க. வாய்ப்பாடு மாதிரி அப்படியே படிச்சுன்னு போயிடக்கூடாது, அப்படியே சொல்லின்னு போயிடக்கூடாது. அதனால ஒரு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நிறைய பேர் இன்றைக்கும் ரட்சிக்கப்படுவதாக தப்பான வார்த்தை. நாம் ரட்சிக்கப்படக்கூடாது, அவர் தான் நம்மளை ரட்சிக்கணும்.
அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பைபிள்ல முன்ன இருக்கிற பழைய தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னா பரிசுத்தப்படுவதாக. அவர்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். நாம் என்ன சொல்றோம்? உன்னாமம் ரட்சிக்கப்படுவதாக. இன்றைக்கு நிறைய பேர் அதான் தப்பு செய்யறாங்க. அதனாலதான் இந்த ஜபத்தை நிறுத்தி நிதானமா பயத்தோடு பக்தியோடு செய்யுங்க. சகல ஆசீர்வாதங்கள் அதுல இருக்குது பாருங்க. இந்த ராட்சியம் வருவதாக. பாருங்க, உங்களுடைய ராட்சியத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு இன்னைக்கு தாங்க ஆண்டவரே. அனுதின ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறோம். அடுத்து பாருங்க, மிக முக்கியமான பகுதி அதான் இல்லையா? எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாம மன்னிச்சாதான் மற்றவங்களை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். இப்படி போட்டு வாங்குறார் ஆண்டவர். முதல்ல நம்மள மன்னிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பார்க்கலாம் விட்டுறே, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இப்பவே அப்படி இருக்குதே. இன்னும் ஆண்டவர் முதல்ல நம்மள மன்னிச்சுட்டு, நீ மன்னிச்சிரு மகனை, அப்புறமானா சரி ஆண்டவரே பார்க்கலாம் ஆண்டவரே, ஆண்டவருக்கே டாட்டா காமிச்சிருவோம் ஒரு சில நேரத்துல. அதனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நாம மத்தவங்க பாவங்களை மன்னிச்சாதான் உன்னை என்னை ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவரே, சோதனை வரும்போது எங்களை சோதனைக்குள்ள தள்ளாதீங்க ஆண்டவரே, அந்த தீமையிலிருந்து எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பதான் நம்ம சொல்லுகிறோம், ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே உமக்கு உண்டாவதாக. இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற விசேஷமான ஒரு ஜபம். இந்த ஜபம் செய்யும் போது ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்யறார் பாருங்க. எடுத்துக்கங்க, ரோமர் 8th chapterல 26 and 27. நீ ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வந்துருவார். இதுதான் ஜப சிந்தை, ஜப யோசனை. ஜப சிந்தையும் ஜப யோசனையும் இதான் இல்லையா? Romans 8th chapterல 26-27. சீக்கிரம். Likewise, the Spirit helps us in our weakness, for we do not know how to pray as we ought, but the Spirit Himself intercedes for us with signs too deep for words. Amen. 27. And God, who sees into our hearts, knows what the thought of the Spirit is, because the Spirit pleads with God on behalf of His people and is accordance with His will. Amen. 26 ಬೇಗ. ಹಾಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸಹ ನಮ್ಮ ಅಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹೇಗೆಂದರೆ, ನಾವು ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಏನು ಬೇಡಿಕೊಳ್ಳಬೇಕೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಾನೇ ಮಾತಿಲ್ಲದಂತಹ ನರಳಾಟದಿಂದ ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமென். அல்லேலூயா. 8:26 சீக்கிரம் படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமா, பத்தியா, ஒரு சில நேரத்துல ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில படுக்கையோடு கூட இருக்கிறோம். எப்சிபாவுக்கு என்ன ஜெபம்னா என்னன்னு தெரியாது இல்லையா? நமக்குள்ள ஒரு சில நேரத்துல அந்த நோயோடு பலவீனத்தோடு கூட நம்ம படுத்திருக்கிறோம், கை காலெல்லாம் ஒதுருது. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவர். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நமக்காக மன்றாடுகிறவர் அவர்தான், நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர்தான், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட நமக்காக ஜெபிக்கிறவர். 27 தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பத்தியா, நீ எந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ற, எந்த எண்ணத்தோடு ஜெபம் பண்ற, எந்த சிந்தனையோடு ஜெபம் பண்ற, எந்த எண்ணத்தோடு கோயிலுக்கு வர, எந்த எண்ணத்தோடு கூட ஜெப கூட்டத்துக்கு வர,
என்பதை இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நீ ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறாயா, ஆவியானுடைய துணையோடு ஜெபம் பண்ணுகிறாயா என்பதை தேவன் உன்னிடத்தில் என்னிடத்தில் அறிந்திருக்கிறார். ஆக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது எப்படியாய் ஜெபம் பண்ணுமா? சீக்கிரம் வாங்க. பிலிப்பியன்ஸ் 4th chapterல 6 and 7 பாருங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சும்மா கண்டது போனதுக்கெல்லாம் பேஜார் பண்ணிக்கணும் இல்லையா? எதையோ நினைச்சு இருக்கிறத விட ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னா இல்லையா, உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் உன்னை விசாரிக்கிறவர், நான் உன்னை ஆதரிக்கிறவர். உன் சுமைகள் எல்லாவற்றையும் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல பாருங்க என்ற ஆண்டவர் தான் நம்மளை அழைக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் இந்த உலகத்துல எங்கே உண்டு இல்லையா? இங்க அதனால உன்னை என்னையும் பார்த்துதான் சொல்றார். சும்மா தேவையில்லாதுக்கெல்லாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறத விட நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். பிலிப்பியன்ஸ் 4th chapter 6th verse. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. Hallelujah. பத்தியா, இதுதாங்க நம்ம எல்லாரும் மறந்துற நிறைய பேர் இடத்துல. படிங்க, தமிழ்ல படிங்க. பிலிப்பியர் ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ. கலாத்தியருக்கு பக்கத்திலே இருக்கும் பாருங்க. கொரிந்தியர் ஆன உடனே ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ, நல்ல கவனிங்க, ಕನ್ನಡத்துல என்ன நல்ல அழகா சொல்லுதா, ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ಬೇಕಾದುದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಗ ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವ ದೇವ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. அல்லேலூயா. இதுதாங்க நாம செய்ய வேண்டியது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஜெபத்தை செய்துவிட்டு நாம அனுதின ஜெபத்தில நம்முடைய வாழ்க்கையில நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக சொல்லி செய்ய வேண்டிய தைரியம் தான். படிங்க 6வது வசனம். நீங்கள் கவலைப்படாமல். நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் கவலைப்படுறோம், ஒவ்வொரு வேதனைக்கும் கவலைப்படுறோம். நம்ம அந்த கவலைப்படுகிறதை ஆண்டவர் வெறுக்கிறார். நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து பத்தியான வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா நஷ்டங்களையும், எல்லா வியாதி தொல்லைகளையும், எல்லா சண்டைகளையும், எல்லா சச்சரவுகளையும், எல்லா விதமான காரியங்களையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு பத்தியா. அதனாலதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுறோம். நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்து? சொல்லுங்க, யாருக்கு தெரியப்படுத்து? அதனாலதான் உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி நீங்க எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திர பாட்டோடு கூட விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் மன்றாடுதலைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. அப்போ இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை சொல்றது, இதை செஞ்சிட்ட பிறகு 7th வேர்டுக்குள்ள அந்த அண்டுன்னு ஒரு வார்த்தை வர தெரியுமா? இங்க தமிழ்ல என்ன சொல்லுது? அப்பொழுது. பத்தியா, நீ கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி மன்றாடும் போது தேவனுக்கு சொன்ன பிறகு அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, நல்ல பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளுவார். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம செய்ய வேண்டிய ஜெபத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய ஜெபத்திற்கு எவ்வளவு கவனமாய் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாய் தேவன் செய்கிறார். ரோமர் 12th அதிகாரத்துல 12வது வசனம், ரோமன்ஸ் 12:12. அங்கே
3 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 காரியம் என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிச்சு பாருங்க. Let your hope keep you joyful. Be patient in your troubles and pray at all times. இதுதாங்க நமக்கு வாழ்க்கையில வேணும். ரோமர் 12 அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையிலே. யார் மேல நம்பிக்கை? ஆண்டவர் மேல நம்பிக்கை. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே, ஆராதிச்சுட்டு ஆண்டவரே, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவரே, உபவாசம் இருந்துட்டு ஆண்டவரே, ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவரே, ஜெபம் பண்ண ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்க. தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. நமக்கு வருகிற உபத்திரவம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், பண பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலும் கூடுமான வரைக்கும் எப்படி இருக்கணுமா? நம்ம அதுல நம்ம பொங்கி எழுந்தோம் அப்படின்னு சொன்னா அதுலதான் பாவம் வரும், அதுலதான் அநியாயம் வரும், அதுலதான் அக்கிரமம் வரும். இவங்க மேல எரிஞ்சு விழுவோம், அவங்க மேல எரிஞ்சு விழுவோம், அவங்க மேல எரிஞ்சு விழுவோம். நமக்கு இருக்கிற அந்த நோயினால தாங்க முடியாத என்னென்னமோ காரியம் செய்வோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? உபத்திரவத்துல கூடுமான வரைக்கும் பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இருங்கள். ஜெபத்திலே உறுதியா இரு, அதே நேரத்துல ஜெபத்திலேயே தரிச்சிரு. பரலோக மந்திரம் ஜெபம் ஒரு நாளைக்கு நீ 100 முறை கூட சொல்லு, அதற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு தேவன், எத்தனை ஆச்சரியமான ஒரு தேவன், எத்தனை விசேஷமான தேவன். மத்தேயு 26:41 பாருங்க. அங்க சீடர்களுக்கு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்க போகும்போது அவர் ஜெபித்து விட்டு வியாகுலப்பட்டு வரும்போது சீடர்கள் 3 பேர் அங்க தூங்கி நின்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க டயர்ட்னால. அதனால அவங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 26:41. Watch and pray, lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. Hallelujah. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சத்யா, சோதனை உங்களை பிடிக்கும். ஒரு சில சோதனைகள் உங்க வாழ்க்கையில வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், குழப்பம் வரும், தேவையில்லாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமானதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சீகம் பலவீனம் உள்ளதுதான். ஆனால் ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மள உற்சாகப்படுத்துறார். அதான் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், உதவி செய்கிறவர், ஜெபம் பண்ணுகிறவர், நமக்கு ஜெபத்திலே நம்மை பலப்படுத்துகிற தேவன், உறுதிப்படுத்துகிற தேவன். அந்த தேவனை நோக்கிதான் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய நாமம் எந்தெண்டைக்கும் ஆண்டவரே எங்கள் வழியாய் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி வாங்க அந்த நியூ டெஸ்டமெண்ட் லாஸ்ட்ல பாருங்க, 1 பீட்டர் 4th chapter 7th word. அங்கே அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. என்ன வசனம் சொல்கிறது? 4:7. 1 Peter. The end of all things is at hand. Therefore keep sane and sober for your prayers. Amen. Hallelujah. என்ன அழகாய் சொல்றார் பாருங்க. பேதுரு என்ன சொல்றார் கடைசியில? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஜெபத்திற்கு சீக்கிரம் பதில் கொடுக்கிற நேரம் வந்தாச்சு, சுகம் கொடுக்கிற நேரம் வந்தாச்சு, கஷ்டம் தீர்கிற நேரம் வந்தாச்சு, பிரச்சனை மாறுகிற நேரம் வந்தாச்சு, விடுதலை கொடுக்கிற நேரம் வந்தாச்சு. இன்னும் என்னென்ன வாழ்க்கையில இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? சொல்லுங்க, எதுக்கு ஜாக்கிரதை? இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கிறோம். நம்ம
கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் போகும் போதும் வரும்போதும் எல்லாத்துலயும் ரொம்ப உஷாரா இருக்கிறோம். ஆனா ஜெபம் பண்றதுக்கு உஷாரா இருக்கிறோமா? ஜெபம் பண்றதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோமா? கோயிலுக்கு போற விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறோமா? உபவாசத்துல எச்சரிக்கையா இருக்கிறோமா? ஜெப கூட்டத்துக்கு வருகிறதற்கு எச்சரிக்கையா இருக்கிறோமா? பாருங்க, இங்க சொல்றார், ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க எப்படியா இருங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. அல்லேலூயா. கடைசியாய் வாங்க, யோவான் 16 அதிகாரம், ஜான் காஸ்பல் 16th chapter verse 24. அங்க பாருங்க, இவ்வளோ சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு எனக்கு சொல்றார். ஜான் காஸ்பல் chapter 16 verse 24. Until now you have not asked for nothing, for anything in my name. Ask and you will receive, so that your happiness may be complete. Amen. யோவான் 16 அதிகாரம் 24வது வசனம். ನೀವು ಇದುವರೆಗೆ ನನ್ನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಯಾವುದನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮಗೆ ಸಿಗುವುದು, ಆಗ ನಿಮ್ಮ ಆನಂದವು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವುದು. Amen. Thank you Jesus. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னா இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணது சரியில்லையா? என் ஜெபம் நான் சரியா பண்ணலையா? நான் கரெக்டா பண்ணலையா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்கும் அப்படின்னு சொன்னா ஆமா. ஏன்னா இங்க நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் என் நாமத்தினால நீ ஒன்றும் கேட்டதில்லை. நீ செய்யற ஜெபத்துல ஒன்னும் சரியா செய்யல, நீ சரியா வேண்டிக் கொள்ளல. இனி மறுபடியுமா வேண்டு. நேற்றைய வரைக்கும் விட்டுரு, நேற்றைய வரைக்கும் காலம் கண்டு போச்சாது. இனி என்ன நினைச்சாலும் நேற்றைய நாள் வரப்போறதில்ல, காலையில வரப்போறதில்ல. இனி வருகிற காலத்துல நீ செய்ய வேண்டிய காரியம் தான். இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்று நீ கேட்டதில்லை, நீ சரியா ஒரு சில நேரத்துல ஜெபம் பண்ணல. நான் சொல்ல, ஆண்டவரே இயேசுவே வாய் திறந்து சொல்றான், இனி உங்க வாழ்க்கையில ஒரு சிலர் வச்சுக்கோங்க, எல்லாரும் கிடையாது, எல்லாரும் நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம், உண்மைதான். ஆனா இனி வருகிற காலத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த வார்த்தை சொல்றார். இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்று நீ கேட்டதில்லை. நல்ல விசுவாசத்தோடு கூட கேளு, நம்பிக்கையோடு கூட கேளு. கேட்ட பிறகு அது மேல நம்பிக்கையா இரு, மகிழ்ச்சியா இரு. ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல அதை நான் கொடுக்க உனக்கு வல்லவரா இருக்கிறேன். என் நாமத்தினால ஒன்றும் கேட்டதில்லை, இனிமேல் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, ஜெபம் கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, எங்கள் மன்றாடுதலை தள்ளாதவரே, நாங்க எந்த சூழ்நிலையில ஜெபம் பண்ணினாலும் நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. இதனால் வரைக்கும் நாங்கள் ஒன்றும் கேட்டதில்லை என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இனி வருகிற காலத்துல நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி பயபக்தியோடு கூட இருக்கணும் என்பதை பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கிற தேவன், நம்முடைய மன்றாடுதலை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை கணக்குல வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை எங்க வைக்கிறாரா? ஆமாங்க. இந்த கண்ணுல இருந்து தண்ணி கீழே விழாதபடிக்கு இந்த கன்னத்துல இறங்கி வரத்துக்குள்ளே அப்படியே காஞ்சி போயிடுதுங்க தண்ணி. அந்த கண்ணீரை கூட தேவன் கணக்குல வைக்கிறார். கண்ணீரை கணக்குல வைக்கிறார் ஆண்டவர். Lord Jesus Christ will also keep the tears in his account. 1 hour, 1 hour, 2 hour உட்கார்ந்து நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபத்தை கேட்காம இருக்குவாரா? Even if we go pray in the church and in the congregation, will not Jesus listen to our prayer? நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் மகளே. If we start praying, Lord Jesus Christ will look upon us. நீ ஜெபிக்கிறதற்கு என்ன ஜெபிக்கிறே என்பதை நான் செவி கொடுத்து நான் கேட்கிறேன் என்றார். He said, I will give my ears to all your prayers and supplications. உன்னையும் என்னையும் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. His hands have not been shortened to all our salvation. நம்முடைய ஜெபங்கள் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய காது மந்தமாகவே இல்லை. His ears are not deaf without you listening to our prayers. இதுவரைக்கும் அவருடைய நாமத்தினால ஒன்றும் கேட்டதில்லை. நாம Till now you have not asked
anything by my name. இனிமேல் நாம் கேட்போம். Let us now ask the Lord. நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். Let our happiness be filled. நம்முடைய மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். Let all our glorious things be நம்முடைய filled. தேவைகள் நிறைவா இருக்கும். Let all our heart desire be நம்முடைய filled. சுகம் ஆரோக்கியம் நிறைவா இருக்கும். Let all the sicknesses get rid நம்முடைய from all the people who are sick. குடும்ப தேவைகள் சந்திக்கப்படும். And all the families' hearts desire and supplication will be பிள்ளைகளுடைய filled. தேவைகள் சந்திக்கப்படும். All the children's desire will be filled. திருமண வாசல்களை தேவன் திறப்பார். The wedding doors will be opened. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். He is the Lord who fulfill all the supplication. படிச்சு சும்மா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் வேலை வாசல்களை திறப்பார். Lord will open the doors for all the jobs who have done their graduation. வெளியூர் பயணத்திற்காக வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். God Jesus will listen. All the people who wanted to fly abroad. உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு தேவன் செய்வார். Your happiness will be filled. The same the Lord Jesus Christ will do. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். Let us all surrender each and every one's family in the Lord's hand. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். As we close the eyes and let us look up onto the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். we thank you for this blessed afternoon that you have given us, the Lord. ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுடைய கூக்குரலை நீர் கேட்டீர் ஆண்டவரே. Father God, you are the Lord who heard all the mother's voice in all this 1.5 hours. இந்த ஆன்லைன் வழியாய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. You are the Lord who listened to all the prayers and even the people who are watching through online of all the man of God's prayers. எங்க எல்லாருக்கும் நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. You are the Lord who said amen and amen, and we give you thanksgiving, O Lord. இனி வருகிற காலத்திலே ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Moving forward days, O Lord, we also surrender that you will listen to all the prayers. கருத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. You will fill us with the effectiveness and with the righteousness and fulfilled with the Holy Spirit. You will listen to our prayers, O Lord. எங்கள் எல்லா ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Let all our prayer petitions, O Lord, let it be heard to the Lord. அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. As we look upon to the heaven, let all our prayers goes to the heaven, O Lord. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. We also pray and we also seek for the people who are watching through this YouTube and Facebook. Bless them abundantly, O Lord. நாங்கள் ஆரம்பத்தில் யாரெல்லாம் ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரும் வருகின்ற நாட்கள்ல சாட்சி சொல்லுகிறவர்களாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. In the beginning, as we prayed, oh Father God, for all the people who are asked to pray for them, let all those people give a testify in thy name. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். We give you all the glory and honor for all the domain for your name. இம்மட்டுமாய் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். You are the Lord who took complete control of us, and moving forward in every minutes and seconds and hours, you will take care of us. எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினது. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். In all our weaknesses, oh Father God, let your strength alone be revealed and filled in the bodies. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you, Father God, for revealing the Holy Spirit on your people. எங்களுடைய பெயரோ புகழோ ஒன்று வராதபடிக்கு தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமை அடைந்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Let not any our fame or name, oh Father God, reveal. Let your name alone be established, oh Lord. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We give you praise and thanksgiving and all the worship to you. இங்க வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் சுகபலத்தோடு விடுதலையோடு கூட கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. As we have gathered over here, oh Father God, let us return to our home with the deliverance and with all the blessings. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு வேணும். அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த இன்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகும்படியாய் நாம் எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். Thank you Lord. நாம் எல்லாரும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றோம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நாளையில கேட்ட செய்தி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில நாம இந்த நாளிலே நற்செய்தியை கேட்டோம். ஆகவே நாம் எப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, வசனத்தின் வழியாய் கற்றுக் கொடுத்தார், பாடல் வழியாக பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். உங்க கைகளில் இருக்கிற ஜெபத்தொட்டு செய்யுதுங்க. 190வது பாடல், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். சாங் நம்பர் 190. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என்னாலுமே நான் நேரெடுக்கணும், என்னாலுமே நான் நேரெடுக்கணும். உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. பிறப்பி வாசலில் நிற்கணுமே, பிறப்பி வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே, கண்கள் எல்லாம் குணமாகணும், என் கண்கள் எல்லாம் குணமாக. தானியை போல 3 வேளையும், தானியை போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் நமக்கு அருமையாகவும் ஐயா பேசின வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பிரோஜனமாகவும் இருந்து, ஆமே நான் இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. இதற்கான ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. கரெக்ட். தேவனுக்கு நாம நன்றி நினைக்கலாமா? எல்லாரும் கரெக்ட்.